Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா HCF மற்றும் LCMல கிளாஸ் 3 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா இரண்டு கிளாஸ்கள் நம்ம நடத்திருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 3 பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. 154, 198 மற்றும் 286 ஆகிய எண்களுக்கு மீ பேகா மற்றும் மீ சீமா காண்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க 154, 198, 286 இந்த எண்களுக்கு மீ பேகா அதாவது HCF மற்றும் மீ சீமா LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம HCF கண்டுபிடிப்போம். இந்த மூன்று எண்களும் அதாவது 154, 198, 286 இந்த மூன்று எண்களும் எந்த பொது எண்ணால வகுப்படும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2ஆல போட்டு பார்ப்போம். 2ஆல வகுக்கும் போது 7 2 14 மீதி 1 7 2 14 வருமா? இதுல 92 18 92 18 அடுத்தது 1 2 2 4 2 8 3 2 6 அடுத்தது பாருங்க 77 99 143 இந்த மூன்று எண்களும் எந்த பொது எண்ணால வகுப்படும்னு பார்த்தீங்கன்னா 11. 11ஆல போட்டா இங்க என்ன வரும்? 7 7 11 77 இங்க என்ன வரும்னா 9 9 × 11 99 இங்க என்ன வரும்னா 13 வரும். 13 × 11 143. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? HCF எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் பெருக்கணும். 2 × 11 எவ்வளோ? 22. HCF 22. அடுத்தது நம்ம LCM பார்க்கணும். LCMனா இதுல கொடுத்திருக்க அனைத்து எண்களையும் நம்ம என்ன செய்யணும்? பெருக்கணும். 2 × 11 × 7 × 9 × 13 இவ்வளத்தையும் பெருக்கினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 18018 வரும். இது LCM. அப்ப இந்த கணக்குக்கு HCF எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 22, LCM 18018. அடுத்தது இரண்டாவது கணக்கு பாருங்க. முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த அதிகபட்ச கொள்ளளவுனா என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா அதிகபட்சம்னாலே HCF. இதுல நம்ம இந்த கணக்குல HCF கண்டுபிடிக்கணும். இந்த மூன்று எண்களுக்கும் HCF கண்டுபிடிக்கணும். 80 100 120 இந்த பொது எண்ணால 2ஆல போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க என்ன வரும்? 40 50 60. அடுத்தது பொது எண்ணால நம்ம 10ஆல போடலாம். 10ஆல போட்டா இங்க 4 இங்க 5 இங்க 6. அடுத்தது 4 5 6 இந்த மூன்றுக்கும் உள்ள பொது எண் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. அதனால இந்த ரெண்டையும் பெருக்கணும். 2 × 10 எவ்வளோ? 20. அப்போ இந்த கணக்குக்கு HCF எவ்வளோ? அதாவது அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர். அடுத்தது மூன்றாவது கணக்கு பாருங்க. 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகளில் 60 வினாடிகளில் மற்றும் 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன.
அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிர்ந்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்குக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? 40 வினாடி, 60 வினாடி மற்றும் 72 வினாடி. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 40, 60, 72. இரண்டால போட்டா எவ்வளோ வரும்னா 20, 30, இங்க 36 வரும். அடுத்தது இரண்டால போட்டா இங்க 10, 15, 18. அடுத்தது இரண்டால போட்டா இங்க 5 வரும். இந்த 15 அப்படியே இறக்கிட்டு 9. அடுத்தது நம்ம 3ஆல போட்டோம்னா இந்த 5 அப்படியே இறக்கிட்டு இங்க 5 வரும். 5 3 15, இங்க 3 9. அடுத்து 5ஆல போட்டா 1 1 3. இப்போ எல்சிஎம்னால இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும். பாருங்க, 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5 பெருக்கல் 3. இந்த அவ்வளோத்தையும் பெருக்குனா என்ன வரும்னு பாருங்க. 7 2 4, 4 2 8, 8 3 24, 24 பெருக்கல் 5, 120, 120 பெருக்கல் 3 எவ்வளோனா 360. அப்போ நமக்கு என்ன எல்சிஎம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 360 கிடைச்சிருக்கு. 360 நம்ம வந்து 60ஆல டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 6 வினாடி. 60 வினாடிங்கிறதுனால நம்ம வந்து 60ஆல வந்து டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது? 6 வினாடி. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு வந்து ஒன்றாக இந்த சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிர்ந்திருக்கு. அதுக்கப்புறமா எப்போ வந்து ஒன்றாக ஒளிரும் கேட்டிருக்காங்க. காலை 8 மணிக்கு அப்புறம் வந்து 6 வினாடி. 8 மணி 6 வினாடி. அப்போ வந்து 8 6க்கு வந்து 8 6 வினாடிக்கு வந்து ஒன்றாக ஒலிக்கும். அதாவது ஏஎம். காலை 8 6 வினாடிக்கு ஒன்றாக ஒலிக்கும். அடுத்த கணக்கு பாருங்க, 4வது கணக்கு. இரு எண்களின் மீச்சிம ஆனது மீபேகாவின் 6 மடங்காகும். அதாவது 2 எண்களுடைய எல்சிஎம் ஆனது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹெச்சிஎஃப்பின் 6 மடங்காகும். இதுல மீபேகா அதாவது ஹெச்சிஎஃப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12 கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து ஓர் எண் வந்து 36ன்னு கொடுத்துருக்காங்க. மற்றொரு எண் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருக்கதெல்லாம் எடுத்து எழுதிப்போம். ஹெச்சிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஓர் எண் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 36 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எல்சிஎம் ஆனது பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் போல் 6 மடங்குன்னு இருக்காங்க. ஹெச்சிஎஃப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12. அப்போ 12ல் 6 மடங்கு அப்படிங்கும்போது 12 பெருக்கல் 6 எவ்வளோ வருது? 72 வருது. அப்போ எல்சிஎம் வந்து 72. அடுத்தது இந்த மாதிரி வந்து ஓர் எண் கொடுத்து மற்றொரு எண் கேட்டிருந்தாங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்து ஓர் எண்ணும் கொடுத்து மற்றொரு எண் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இரு எண்களின் பெருக்கல் பலன் அவற்றின் மீபேகா மற்றும் மீச்சிமா. இரு எண்களின் பெருக்கல் பலன் மீபேகா பெருக்கல் மீச்சிமா. இரு எண்கள் அப்படிங்கும்போது இங்க ஓர் எண் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 36 கொடுத்துருக்காங்க. இன்னொரு எண் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். மீபேகா ஹெச்சிஎஃப் எவ்வளோ? 12.
மீச்சியமா இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம். எவ்வளோ? 72. இப்போ நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூ தான் வேணும். அதனால 12 பெருக்கல் 72 இந்த 36 இங்கே கீழே கொண்டு வந்துடும். பாருங்க, 1 36 36, 2 36, 72. இப்போ 12 பெருக்கல் 2 எத்தனை? 24. அப்போ இன்னொரு எண், மற்றொரு எண் என்னது? 24. இது 5வது கணக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க அதிகபட்ச அப்படின்னு கேட்டாலே என்னது? HCF தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது மொத்தமா நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றும் போது பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர் ப்ளஸ் வந்து ஒரு 20 சென்டிமீட்டர். அப்போ வந்து நம்ம இதை 120ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க, 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர். அப்போ வந்து 3 மீட்டர்னா இது 300 ப்ளஸ் 60 360. அடுத்தது 4 மீட்டர் அப்படின்னா எவ்வளோனா 400 சென்டிமீட்டர். எல்லாத்தையும் சென்டிமீட்டருக்கு மாற்றி அதுக்கப்புறமா நம்ம வந்து HCF கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, இதில் 3 எண்கள் 120 360 400. இந்த 3 எண்களும் எந்த பொது எண்ணால் வகுப்படுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 2ஆல் போட்டு பார்ப்போம். 2ஆல் போட்டால் இங்கே என்ன வரும்? 60 வரும். இங்கே வந்து 180 200. அடுத்ததும் நம்ம 2ஆல் போட்டோம்னா இங்கே 30 வரும். இங்கே வந்துட்டு 90 100. அடுத்தது பொது எண்ணால் 10ஆல் போட்டோம் அப்படின்னா இங்கே 3 வரும். 3 30. இங்கே வந்து 9, இங்கே 10. அடுத்தது 3 9 10. இந்த 3 எந்த பொது எண்ணால் வகுப்படுன்னு பார்த்தீங்கன்னா 1ஆல் மட்டும் தான் வகுப்படும், வேற வந்து நம்பர்ஸ் இல்லை. அதுக்கப்புறமா இந்த HCFனால இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம பெருக்கிறோம் அப்படின்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 10. இது 2 4 4 பெருக்கல் 10 எவ்வளோ? 40 சென்டிமீட்டர். அதிகபட்ச நீளம் எவ்வளோன்னா 40 சென்டிமீட்டர். அடுத்தது 6வது கணக்கு பாருங்க. மலர்விழி, கார்த்திகா மற்றும் கண்ணகி ஆகிய மூவரும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த தோழிகள். இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கின்றனர். மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறையும், கார்த்திகா மற்றும் கண்ணகி 6 மற்றும் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அவர் தம் வீடுகளுக்கு வந்து செல்வர். அவர்கள் மூவரும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் முதல் நாள், அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி வந்து ஒன்றாக சந்தித்திருக்கார்கள் எனில் மீண்டும் அவர்கள் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கணக்குகளுக்கு இந்த 5 6 10 இந்த 3க்கும் நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 5 6 10 2ஆல் போட்டால் இங்கே 3 இங்கே 5. அடுத்தது 5ஆல் போட்டால் எல்சிஎம் வந்து எல்லாத்தையும் பெருக்கணும். 2 பெருக்கல் 5 10. 10 பெருக்கல் 3 எவ்வளோ? 30. நமக்கு எல்சிஎம் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 30 கிடைச்சிருக்கு. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா கடைசியாக அக்டோபர் மாதம் முதல் நாள் அக்டோபர் 1ஆம் தேதி வந்து ஒன்றாக சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து மீண்டும் எப்போது ஒன்றாக சந்தித்திருப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கிடைச்சிருக்க எல்சிஎம் என்னது? 30. அப்போ இவங்க வந்து 30 நாட்கள் கழித்து சந்திப்பார்கள். அக்டோபர் 1ஆம் தேதி வந்து இவங்க சந்திச்சிருக்காங்கன்னா அடுத்தது 30 நாட்கள் கழித்து அக்டோபர் 31ஆம் தேதி இவங்க 3 பேரும் வந்து ஒன்றாக சந்தித்திருப்பார்கள். அடுத்தது 7வது கணக்கு பாருங்க. 108 தளங்களை கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் A மற்றும் B என 2 மின்தூக்கிகள் உள்ளன. 2 மின்தூக்கிகளும் தரைத்தளத்தில் இருந்து தொடங்கி முறையே 3வது மற்றும் 5வது தளத்தில் நின்று செல்கின்றன.
எந்தெந்த தளங்களில் இந்த இரண்டு மின்தூக்கிகளும் ஒன்றாக நின்று செல்லும்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 மற்றும் 5 இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3, 5 எல்சிஎம் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 15. எல்சிஎம் வந்து 15. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் வந்து 108 தளங்களை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு. இந்த குடியிருப்பு வந்து மொத்தம் 108 தளங்களை கொண்டிருக்கு. இதில் வந்து அந்த மின்தூக்கி வந்து 3வது மற்றும் 5வது தளத்தில் வந்து நின்று செல்கிறது. எந்தெந்த தளங்களில் இந்த இரண்டு தூக்கிகளும் ஒன்றாக நின்று செல்லும் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 108 தளம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எல்சிஎம் வந்து 15. வந்து இது வந்து 15இன் மடங்குகளாக இருக்கும். 15இன் மடங்குகளான 15, 30, 45, 60, 75, 90, அடுத்தது 105. இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா மொத்தமே வந்து 108 தளங்கள் தான் இருக்கிறதுனால 108 வரைக்கும் வந்து எதுனா 105 வந்து வருது. அப்போ வந்து இந்த மின்தூக்கி வந்து 15, 30, 45, 60, 75, 90, 105 ஆகிய தளங்களில் வந்து இரண்டு மின்தூக்கிகளும் ஒன்றாக நின்று செல்லும். அடுத்தது 8வது கணக்கு பாருங்க. 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீபீகா 5, அதாவது HCF வந்து 5 எனில் அவ்வெண்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. 2 எண்களின் பெருக்கல் பலன் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 300 கொடுத்துருக்காங்க. அவற்றின் HCF எவ்வளவு கொடுத்துருக்காங்க 5 எனில் அவ்வெண்கள், அந்த எண்கள் வந்து எதெல்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. எண்கள் வந்து எதுன்னு நமக்கு தெரியாது. எக்ஸ் ஒய்ன்னு நம்ம எடுத்துப்போம். அவற்றின் HCF மற்றும் LCM. HCF வந்து எவ்வளோ 5, LCM வந்து எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. இந்த இரு எண்களுடைய பெருக்கல் பலன் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 300ன்னு கொடுத்துருக்காங்க. HCF 5, LCM வந்து தெரியாது. இப்போ வந்து நம்ம LCM ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 வகுத்தல் 5 எவ்வளோ வரும்னா 60. அப்போ LCM வந்து எவ்வளோ 60. LCM 60, HCF 5. என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த எண்கள் வந்து 15, 20. இந்த மாதிரி கணக்குக்கு நீங்க ஆப்ஷன்ஸ் எடுத்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இப்போ 15, 20 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும் பாருங்க. HCF வந்து 5ஆல் போட்டால் 3, 4. 3, 4 வந்து 1ஆல் மட்டும்தான் வகுப்படும், வேற பொது எண் இல்லை. அப்போ HCF 5. அதே மாதிரி LCM வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 5, 3, 15, 15 பெருக்கல் 4 எவ்வளோ 60. அப்போ LCMம் 60 வருது. இப்போ அந்த இரு எண்கள் எதுலான்னு பார்த்தீங்கன்னா 15 மற்றும் 20. அடுத்தது 9வது கணக்கு பாருங்க. வில்சன், மதன் மற்றும் குணசேகரன் ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடு பாதையின் ஒரு சுற்றை முறையே 10, 15 மற்றும் 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கணக்குக்கு அந்த 10, 15, 20 நிமிடங்களுக்கு முதல்ல நம்ம வந்து LCM கண்டுபிடிக்கிறோம். 10, 15, 20. 5ஆல் போட்டால் 2, இங்கே 3, 3, 15, 4, 20. அடுத்தது 2ஆல் போட்டால் 2, ஒரு 2, 2, இந்த 3 அப்படி அடிக்கிறோம். 2, 4. பெருக்கினா என்னதுன்னா 2, 10, 3, 30, 30 பெருக்கல் 2 எத்தனை 60. 60 நிமிடம். இந்த 60 நிமிடம்னா எத்தனைன்னா 1 மணி. 1 மணி தான் 60 நிமிடம்.
அப்போ வந்து இவங்க காலையில் 7 மணிக்கு இந்த 3 பேரும் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கியிருக்காங்க. காலை 7 மணிக்கு வந்து ஒன்றாக சுற்ற தொடங்கியிருக்காங்கன்னா அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள்னா 1 மணி நேரம் கழித்து. இந்த 1 மணி இதை கூட்டணும் அப்படின்னா 8 வருது. அப்போ காலை 8 மணிக்கு வந்து ஒன்றாக சந்திப்பார்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.